பிறந்ததுல இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு நாளாவது காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு சூரிய உதயத்தை பாத்திருக்கீங்களா? நாங்க ஏன் பாக்கணும்? எங்க பேர்ல ஒரு மரியாதை இருந்தா அது வந்து பாத்துட்டு போட்டோம். நீங்க பாக்க மாட்டீங்களாக்கா? என்னாலேயே நம்ப முடியாத விஷயம் என்னென்னா 8 மணி வரைக்கும்லாம் நான் தூங்கினதே கிடையாது. சண்டே கூட ருத்ரன் தூங்க விட மாட்டான். ஆனால் இங்கே வந்ததுலேருந்து கம்பல்சரி நான் வந்துட்டு 8 மணிக்கு அதுவே கஷ்டப்பட்டு எழுந்திரிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஊருக்கு போனால் எப்படா எழுந்திரிக்க போகிறோன்னு தெரியல. அங்கெல்லாம் 5 மணிக்கு டான்னு அலாரமே அடிக்கலனாலும் நான் எழுந்திரிச்சிருவேன். ஸோ இதை எப்படி மெயின்டைன் பண்ண போகிறேன்னே தெரியல. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். அதுக்கப்புறமா ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ண எல்லாரையுமே, அதுவும் பிரெஸ்ட் மில்க் கொடுக்குறதா இருந்தால் கண்டிப்பாக டாக்டர் சொல்லுவாங்க. அதை வந்து டைமிங் வச்சு நீங்கள் பிரித்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக 4 லிட்டர் தண்ணியும் நம்ம குடிச்சிடலாம். நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, சேமியா உப்புமாவும் தேங்காய் சட்னியும். மத்தியானத்துக்கு வந்துட்டு மணத்தக்காளி பூண்டு போட்ட புளிக்குழம்பு, அதுக்கப்புறமா வந்துட்டு பீன்ஸ் பொரியல், ரசமும் எடுத்துப்பேன்.